Hi, my dear cuties. How are you all? I hope you are all careful with your lovable parents. Welcome to this online class. நம்ம இன்னைக்கு ரிவிஷனாக சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சயின்ஸில் நிறைய பேஜ் முடிச்சிட்டாங்க மிஸ்ஸு. எல்லாமே மறந்துருப்பீங்க அப்படி தானே? ஏன்னா நிறைய கேப் ஆயிடுச்சு சயின்ஸில். எல்லாமே மறந்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் சயின்ஸையும் எழுதி பார்த்து அனுப்புகிறீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ரிவிஷன் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாருமே எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சரையும் ஃபில்லப்பு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாத்தையும் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். வாட் இஸ் சயின்ஸ்? சயின்ஸ்னால் என்ன தெரியுமா? எஸ், சயின்ஸ் இஸ் ஏ ஃபேக்ட். அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான தகவல்களை ஃபேக்ட்னா உண்மையான தகவல்களை சொல்லக்கூடியது சயின்ஸ் தான். ஓகேவா? we are many kinds of things around us. These things can be divided into two classes. அதாவது இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் many kinds of things இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய kinds of things இருக்குது. அந்த திங்ஸை வந்து டூ மெயின் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். என்ன பார்ட்ஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். ஒரு திங்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லிவிங் திங்ஸ். த திங்ஸ் விச் ஹேவ் லைஃப் ஆர் கால்டு லிவிங் திங்ஸ். அதுக்கு லைஃப் இருக்கணும், அது கொடுக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் கிளியராக செய்யணும், மூவ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அது லிவிங் திங்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ். இப்போ அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ண முடியும், நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் பிளான்ட்ஸ் வந்து லிவிங் திங்ஸாக மிஸ்ன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். பிளான்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகாதே அப்படின்னு கன்ஃபியூஷன் வரலாம். மூவ் ஆகாது தான், ஆனால் க்ரோ ஆகுது இல்லை. ஸோ அதுக்கு வந்து உயிர் இருக்குதானே அர்த்தம். இப்போ அது வந்து ஒரு பிளான்ட்டை நட்டு அதே பொசிஷனில் 5 years தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அது நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஒரு பிளான்ட்டை வந்து இப்போ நட்டோம் அப்படின்னா 3 or 4 days கொஞ்சம் வந்து என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். ஸோ அதுக்கு உயிர் இருக்குது. ஸோ அது வந்து லிவிங் திங்ஸ். ஓகேவா? லிவிங் திங்ஸோட ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. லிவிங் திங்ஸ் டேக் ஃபுட் அண்ட் வாட்டர், லிவிங் திங்ஸ் க்ரோ, லிவிங் திங்ஸ் ப்ரீத், லிவிங் திங்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், லிவிங் திங்ஸ் டை, லிவிங் திங்ஸ் மூவ். சாப்பிடும், ஃபுட்டு வேணும்னா ஃபுட் எடுத்துக்கும், வாட்டரை குடிக்கும், அதுக்கப்புறமா வளர்ந்துக்கிட்டே க்ரோ ஆகும். லிவிங் திங்ஸால் ப்ரீத்திங் பிரீத் அவுட் பண்ண முடியும். லிவிங் திங்ஸ் ஒரு நியூ யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். லிவிங் திங்ஸ் டெட் ஆகும், லிவிங் திங்ஸ் மூவ் பண்ணும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எந்த திங்ஸுக்கு இருக்கோ அது வந்து லிவிங் திங்ஸ். ஓகேவா? நான் லிவிங் திங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த திங்ஸ் மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸில் இருக்கோ அது நான் லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டாய்ஸ், பேட்டு, பாலு, கார் டாய், இது எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகாது, ஏதாவது சப்போர்ட்டோட தான் மூவ் ஆகுமே தவிர அதுவாக என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அதுக்கு லைஃப் இல்லை. இப்போது ஒரு நான் லிவிங் திங்ஸ் ஒரு பால் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அது டெட் ஆயிரும். ஓகேவா? ஸோ லிவிங் திங்ஸுக்கு லைஃப் இருக்குது, நான் லிவிங் திங்ஸுக்கு லைஃப் கிடையாது. சரியா? இப்போது நம்மளோட லெசன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது இது இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், கிராஸ் கோப்பர் ஜம்ப் பண்ணும். அதாவது உங்களோட புக்கில் ஒரு பேஜில் இருக்கும், ஒவ்வொரு திங்ஸ் அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸும் சரி, பேர்ட்ஸும் சரி, அது செய்யக்கூடிய ஒர்க்ஸ். கிராஸ் கோப்பர் என்ன பண்ணும்? எஸ், ஜம்ப் பண்ணும். கிராஸ் கோப்பர்னால் வெட்டுக்கிளி. ஒரு சீசனில் நிறைய வந்திருக்கும், அதாவது ஃபீல்டுலலாம் போயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணி அது சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கிராஸ் கோப்பர் ஜம்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணும், அதுக்கும் உயிர் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, லிவிங் திங்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராகு லிப் பண்ணி ஹாப் பண்ணும், ஜம்ப் பண்ணும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போனோன்னா அழகாக ஜம்ப் பண்ணி ஹாப் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளையும் பண்ணும், வாக்கும் பண்ணும். எப்போவுமே ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது, ஃப்ளைஸ் அண்டு வாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மங்கி அதே மாதிரி தான், டிஸ்டர்ப் பண்ணும், இவன் வந்து ஸ்விங் பண்ணும். ஸ்விங்னா ஊஞ்சல் ஆடுறது.
நெக்ஸ்ட் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பிளான்ஸ் க்ரீப்ஸ் ஆன் பால்ஸ், சம் பிளான்ஸ் க்ரீப்ஸ் ஆன் பால்ஸ். பால்ஸில் படர்ந்து போகும் மேலே. ஸோ மேலே ஏறி போயிடுச்சு அப்படின்னா க்ரீப்ஸ். அதுக்கு என்ன, அதோட ஸ்டெம்மு வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டு தேவை. அதனால் அந்த ஒரு வாலையோ இல்லை ஒரு ஸ்டிக்கையோ பிடிச்சி ஒரு மேலே ஏறி போகணும் அப்படின்னா க்ரீப் பண்ணி மேலே போகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸில் முன்னாடி இருக்கக்கூடியது. இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 12 உங்கள் புக்கில் இருக்குது. இது உங்களால் நிறைய பேருக்கு புக்ஸ் இல்லையே நீங்கள் சொல்ல வேணாம், இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து ஒமிட்டட். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸும் நமக்கு ஒமிட்டட். தேர்ட் கொஸ்டினை பாருங்கள், ஒன் டைம் ரீட் பண்ணுறேன். ரோமன் நம்பர் 1, ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் ஒமிட்டடு. தேர்ட் கொஸ்டின் இது. நெய்ம் அன் அனிமல் விச் கேன் ஸ்விம் பட் நாட் ஃப்ளை. நெய்ம் அன் அனிமல் விச் கேன் ஸ்விம் பட் நாட் ஃப்ளை. எந்த அனிமலால் ஸ்விம் பண்ண முடியும் பட் நாட் ஃப்ளை, ஃப்ளை பண்ண முடியாது. எந்த அனிமலால் ஸ்விம் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியாது. எதால் ஸ்விம் பண்ண முடியும்? ஃபிஷ்ஷால் மட்டும்தான் ஸ்விம் பண்ண முடியும். நம்ம ஸ்விம் பண்ணுவோம், எப்பாச்சும் ஒருக்கா ஸ்விம் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஃபிஷ் எப்போவுமே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபிஷ், FISH ஃபிஷ், FISH ஃபிஷ். எந்த அனிமலால் ஸ்விம் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியாது? ஆன்சர் இஸ் ஃபிஷ், FISH ஃபிஷ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ கேன் லீப், ஹாப், ஜம்ப், ஸ்விம் அண்ட் ஃப்ளோட் இன் வாட்டர். ஹூ ஆம் ஐ? நான் லீப் பண்ணுவேன், ஹாப் பண்ணுவேன், ஜம்ப் பண்ணுவேன். ஹாப் லீப்னா குதிக்கிறது, ஜம்ப் பண்ணுவேன், வாட்டரில் ஸ்விம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அண்டு ஃப்ளோட் இன் வாட்டர். ஃப்ளோட்னா மிதக்கிறது, வாட்டரில் மிதந்து கூட என்னால் போக முடியும். ஹூ ஆம் ஐ? நான் யார்? ஐ கேன் லீப், ஹாப், ஜம்ப், ஸ்விம் அண்ட் ஃப்ளோட் இன் வாட்டர். ஹூ ஆம் ஐ? நான் யார்? எஸ், ஃப்ராக். FROG ஃப்ராக், FROG ஃப்ராக். ஸோ ரெண்டோட ஸ்பெல்லிங்கே படித்தா போதும். ஒரு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள 2 கொஸ்டின் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ டென்ஷன் ஆக தேவையில்லை. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நேம் அன் அனிமல் விச் கேன் ஸ்விம் பட் நாட் ஃப்ளை. ஸ்விம் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியாது. நான் யார்? ஃபிஷ், FISH ஃபிஷ். நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் லீப், ஹாப், ஜம்ப், ஸ்விம் அண்ட் ஃப்ளோட் இன் வாட்டர். லீப் பண்ணுவேன், ஹாப் பண்ணுவேன், ஜம்ப் பண்ணுவேன், ஸ்விம் பண்ணுவேன், வாட்டரில் மிதந்து கூட போவேன். நான் யார்? எஸ், ஃப்ராக். இந்த செகண்ட் கொஸ்டின் அழகாக நீங்கள் விடுகதையாக கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே பேஜில், பேஜ் நம்பர் 12ல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஏ மேன், மேன் என்ன பண்ணுவான்? எஸ், வாக்ஸ் பண்ணுவான். வாக்னா நடக்கிறது. ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. WALKS வாக்ஸ், WALKS வாக்ஸ். ஏ மேன் வாக்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். ஏ பிளான்ட் டேஸ் ஆன் வால்ஸ். ஏ பிளான்ட் டேஸ் ஆன் வால்ஸ். பிளான்ட், ஏதாவது ஒரு பிளான்ட், சில பிளான்ட்ஸ் இருக்குது, என்ன பண்ணும்? வால்ஸில் க்ரீப் பண்ணி போகும். ஓகேவா? படர்ந்து மேலே ஏறி போகும். அதுக்கு ஏன்னா வீக் ஸ்டெம் இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட்டு தான் வால். ஏ பிளான்ட் க்ரீப்ஸ் ஆன் வால்ஸ். க்ரீப்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. CREEPS க்ரீப்ஸ், CREEPS க்ரீப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். an earthworm crawls. an earthworm crawls. கிரால்ஸ்னால் ஊந்து போகிறது, கிரால்ஸ்னால் ஊந்து போகிறது. இப்போ ரெப்டைல்ஸ் மட்டும்தான் ஊந்து போகும். ரெப்டைல்ஸ் வேறு ரெப்டைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன உடனே உங்களுக்கு வந்துடும், ஸ்னேக்குன்னு ஞாபகம் வரும். ஸ்னேக்கு, லிசார்டு, க்ரொக்கடைல், இது எல்லாமே ரெப்டைல்ஸ் தான். ஸோ அதுவால் வந்து ஊந்து போகும். அதே மாதிரி இனி ஒன்று என்னென்னா, ஸ்மால் பேபியை பொறுத்த வரைக்கும் குட்டி பேபியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு க்ரால் பண்ணி தான் போகும், தவழ்ந்து போகும்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அண்ட் எர்த்துவாம் கிரால்ஸ். எர்த்துவாம் என்ன பண்ணும்? க்ரால் பண்ணும். க்ரால்னா ஊந்து போகிறது. எர்த்துவாம்னா மண்புழு, ஃபார்மரோட ஃப்ரெண்ட் எர்த்துவாம் தான் மண்புழு. என்ன பண்ணும்? எர்த்துவாம் க்ரால் பண்ணும். அண்ட் எர்த்துவாம் க்ரால்ஸ். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. CRAWLS. 5 டைம் சொல்லிக்கோங்க பார்க்கலாம். CRAWLS க்ரால்ஸ், CRAWLS க்ரால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ ஃபிஷ் டேஸ் இன் வாட்டர். ஏ ஃபிஷ் டேஸ் இன் வாட்டர். ஃபிஷ் வாட்டரில் என்ன பண்ணும்? எஸ், ஸ்விம் பண்ணும். ஸ்விம் ஸ்பெல்லிங் SWIMS ஸ்விம்ஸ், SWIMS ஸ்விம்ஸ். ஏ ஃபிஷ் ஸ்விம்ஸ் இன் வாட்டர்.
லாஸ்ட் ஒன், ஏ பேர்டு டேஸ் இன் த ஸ்கை. பேர்டு ஸ்கைனா வானம். வானத்தில் என்ன பண்ணும்? எஸ், ஃப்ளை பண்ணும். ஃப்ளைஸ், எஃப்எல்ஐஇஎஸ், ஃப்ளைஸ், எஃப்எல்ஐஇஎஸ், ஃப்ளைஸ். பேர்டு ஸ்கையில் ஃப்ளை பண்ணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரோமன் நம்பர் 2, fill in the blanks. A man walks. A plant creeps on walls. An earthworm crawls. A fish swims in water. A bird flies in the sky. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 3 போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சென்டென்ஸை ரீட் பண்ணணும். கரெக்டுனா ட்ரூ எழுதணும், ராங்குன்னா ஃபால்ஸ்னு ஆன்சர் ரைட் பண்ணணும். ட்ரூ ஃபால்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின்லே இருக்கும். ட்ரூக்கு ஸ்பெல்லிங் கண்டிப்பாக மாற்றி தான் எழுதுவீங்க. ஏன்னா கொஸ்டினில் இருக்கிறத பார்க்க மாட்டீங்க. உங்கள் பாட்டுக்கு TURE போடுவீங்க. ஃபால்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்னா FLASன்னு போடுவாங்க, ஃப்ளாஷ்னு போடுவாங்க. நோ, ராங். ஓகேவா? கரெக்டாக கொஸ்டின்லே இருக்குது, அதை பார்த்து எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆன் எர்த்துவாம் ஸ்விம்ஸ். ஆன் எர்த்துவாம் ஸ்விம்ஸ். எர்த்துவாம் ஸ்விம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீந்துமா எர்த்துவாம்? நோ. எர்த்துவாமால் க்ரால் பண்ணால் மட்டும்தான் முடியும், ஊந்து போக தான் முடியும், ஸ்விம் பண்ண முடியாது. பட் கொஸ்டினில் ஆன் எர்த்துவாம் ஸ்விம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ பேர்டு க்ரால்ஸ். ஏ பேர்டு க்ரால்ஸ். க்ரால்ஸ்னால் ஊந்து போகும். பேர்டு ஊந்து போகுமா? நோ. ஏ பேர்டு வாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா ஏ பேர்டு ஃப்ளைஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கூட ஆன்சர் 2ன்னு ரைட் பண்ணிக்கலாம். பட் கொஸ்டினில் ஏ பேர்டு க்ரால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. க்ரால் பண்ணி ஊந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். தேர்ட் ஒன், ஏ கிராஸ்கோப்பர் ஃப்ளைஸ். ஏ கிராஸ்கோப்பர் ஃப்ளைஸ். கிராஸ்கோப்பர் ஃப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நோ, அது ஜம்ப் பண்ணி தான் போகும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போனால் ஜம்ப் பண்ணி தான் போகும். வெட்டுக்கிளி வேணால் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். சிறகு இருக்குது, மிஸ் ஃப்ளை பண்ணாது, ஜம்ப் பண்ணி தான் போகும். பட் நம்ம கொஸ்டினில் ஏ கிராஸ்கோப்பர் ஃப்ளைஸ் பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆன்சர் இஸ் எஸ், ராங். ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ஏ ஃப்ராக் லீப்ஸ் ஆர் ஹாப். ஃப்ராக் வந்து லீப் பண்ணி ஹாப் பண்ணும். அதாவது கொஞ்சம் தூரம் துள்ளி குதிச்சிச்சு அப்படின்னா லீப். நிறைய தூரமாக குதிச்சு விழுந்துச்சு அப்படின்னா அது ஹாப். ஸோ குதிக்கிறது. ஃப்ராகால் லீப் பண்ண முடியும், ஹாப் பண்ண முடியும். லீப்ஸ்னாலும் ஹாப்ஸ்னாலும் ஒன்று தான், குதிக்கிறது தான். குதிக்கும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா குதிச்சு தான் தாவி போகும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. லாஸ்ட் ஒன், ஏ ஃபிஷ் ஸ்விம்ஸ். ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணால் அது ஸ்விம் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. நீந்த தான் முடியும். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் எர்த்துவாம் ஸ்விம்ஸ். எர்த்துவாம் ஸ்விம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஆனால் எர்த்துவாம் க்ரால் பண்ணி தான் போகும். ஏ பேர்டு க்ரால்ஸ். பேர்டு க்ரால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ஊந்து போகும். நோ. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். பேர்டு ஃப்ளை தான் பண்ணும். ஏ கிராஸ்கோப்பர் ஃப்ளைஸ். ஏ கிராஸ்கோப்பர் ஃப்ளை பண்ணும். நோ. கிராஸ்கோப்பர் ஜம்பு தான் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஏ ஃப்ராக் லீப்ஸ் ஆர் ஹாப்ஸ். ஃப்ராக் வந்து குதிக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. லாஸ்ட் ஒன், ஏ ஃபிஷ் ஸ்விம்ஸ். ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணும். எஸ், ஸ்விம் பண்ணி தான் போகும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்கள். மேட்ச் தி ஃபாலோயிங். ஒரு குயூப்பில் சேர வந்தது, ஃபில்லப்பில் வந்தது, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்தது எல்லாமே மிங்கிள் பண்ணி மேட்ச் தி ஃபாலோயிங்கில் வரும். ஸோ அது அவ்வளோ படித்தாலே போது மேட்ச் தி ஃபாலோயிங் ஈஸியாக எழுதிடுவீங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கிராஸ்கோப்பர், எர்த்வாம், பேர்ட், ஃபிஷ், ஃப்ராக், மங்கி. கிராஸ்கோப்பர், எர்த்வாம், பேர்ட், ஃபிஷ், ஃப்ராக், மங்கி. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள். ஃப்ளைஸ், ஸ்விம்ஸ், க்ரால்ஸ், லீப்ஸ் ஆர் ஹாப்ஸ், ஸ்விங்ஸ், ஜம்ப். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் திங்ஸும் அது செய்யக்கூடிய ஒர்க்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கோம். கரெக்டான ஆப்ஷனுக்கு நீங்கள் நம்பர் போட வேண்டியதான். கிராஸ்கோப்பர் என்ன பண்ணோம்? ஏ கிராஸ்கோப்பர் எஸ் ஜம்ப்ஸ். லாஸ்டில் இருக்கு 1. நெக்ஸ்ட் எர்த்வாம் எஸ் க்ரால்ஸ். பேர்ட் எஸ் ஃப்ளைஸ். ஃபிஷ் ஸ்விம். ஃபிஷ் வந்து நீந்தி போகும். ஃப்ராக் லீப்ஸ் ஆர் ஹாப்ஸ், குதிக்கும். மங்கி ஸ்விங்,
ஸ்விங்குனா ஊஞ்சல் ஆடுறது மங்கி. ஓகேவா? அதால் மட்டும்தான் அதாவது மங்கியால் மட்டும்தான், அனிமல்ஸில் மங்கியால் மட்டும்தான் ஊஞ்சல் ஆட முடியும். அழகாக ஒரு கிளையை பிடிச்சி, ஒரு பிரான்ச், அதாவது ட்ரீயோட பிரான்ச்சை பிடிச்சி அழகாக டான்ஸ், அது அழகாக ஸ்விம் பண்ணும். ஸோ ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராஸ்கோப்பர், எஸ், ஜம்ப்ஸ். எர்த்வார்ம், கிரால்ஸ். பேட், flies. Fish, swims. Frog, leaps or hops. Last one, monkey, yes, wings. ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒரே ஒரு குட்டி ஸ்டோரியோடு நம்ம முடிக்கலாம். ஏன்னா சயின்ஸு உங்களுக்கு போர் அடிக்கும் கேட்டுக்கிட்டே, யோ மிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களேன்னு போர் அடிக்கக்கூடாது. அதுக்காக ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்மால் பேர்டு ஒன்று இருந்துச்சு. நைட்டு தூங்கும்போது அது அழகான ஒரு கனவு காணுது. என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான உலகத்தை பார்க்குது. நிறைய ட்ரீஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் அங்கே இருக்குது, நிறைய பிளான்ட்ஸு, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வேர்ல்டை அதோட ட்ரீமில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த உலகத்தை அதுக்கு பார்க்க போகணும். அந்த உலகத்தை அதுக்கு பார்க்க போகணும். ஓகே, பார்க்குறதுக்காக வழியில் யாரையாவது தேடி அந்த உலகத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு செயின்ட்டை பார்க்குது, ஒரு முனிவரை. பார்த்தோன்னே அவங்கக்கிட்ட போய் கேட்குது, நான் வந்து ஒரு அழகான ஒரு உலகத்தை கனவில் பார்த்தேன், அந்த உலகத்தை நான் எப்படி போய் ரீச் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. உடனே அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீ உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறகை எனக்கு தா, ஒரு இறகை எனக்கு தா, நான் உனக்கு அழகான உலகத்தை சொல்லித்தரேன், அதுக்கு போக வேண்டிய வழியை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாரு. உடனே இதை ஒரு இறகு தானே வேணும், ஒரு விங்ஸ் தானே வேணும்னு சொல்லிட்டு ஒரு இறகு கொடுத்துருச்சு. கொடுத்தோன்னே அவர் வழி சொல்கிறாரு, ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக போ, ரைட்டில் போ, லெஃப்டில் போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்த பாதை வழி போயிடுச்சு. போய் கொஞ்சம் தூரம் அதுக்கு டவுட் வந்துருச்சு, ஐயோ செயின்ட்டு சொன்ன பாதை மறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்னேக் இருக்குது. அந்த ஸ்னேக்கிட்ட போய் கேட்குது, நான் ஒரு அழகான ஒரு உலகத்தை பார்த்தேன், இந்த வழி போனால் அந்த உலகத்தை பார்க்க முடியும்னு செயின்ட்டு சொன்னாங்க, நான் எப்படி போகணும், கரெக்டான வே எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே இந்த ஸ்னேக்கும் சரி உடனே ஓகே உனக்கு வழி சொல்லித்தரேன், பட் எனக்கு அதுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுப்ப, உன்னோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இறகை எனக்கு கொடுப்பியா, ஒரு சிறகை எனக்கு கொடுப்பியான்னு கேட்டுச்சு ஸ்னேக். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறகை பிடிச்சி கொடுத்துருச்சு. அடுத்து அது வழி சொல்லி கொடுக்குது. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, கோ ஸ்ட்ரைட் அப்படிலாம் சொல்லி கொடுத்துச்சு. போகுது, திரும்ப டவுட் வந்துருச்சு. இப்படி போக 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 ஒவ்வொரு பேர்ட்ஸ், ஒவ்வொரு அனிமல்ஸை பார்த்து 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 எல்லாருமே கிஃப்ட்டு கேட்குறாங்க. அதோட சிறகை ஒவ்வொரு இறகாக கிழிச்சு எல்லாருக்குமே கொடுத்துச்சு. கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு பிளேஸ், அந்த அழகான வேர்ல்டு, அழகான பூக்கள் நிறைஞ்ச அந்த பிளேஸை பார்த்துருச்சு. ஒரு 100 ஃபீட் 100 அடி எடுத்து வச்சா அந்த வேர்ல்டில் போகலாம். அப்படி இருக்கும்போது இதால் வந்து என்ன பண்ண முடியலன்னா, அந்த உலகத்தை பார்க்குது, தூரம் நின்று பார்க்குது. ஐயோ பக்கத்தில் வந்துட்டேன்டா, இனி ஜாலி தான், அழகான ஒரு உலகத்துக்குள்ளே போய் நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது, ஃப்ளை பண்ண முடியலை. என்னடா இது நல்லா தானே என்னையே என்னால் ஃப்ளை பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு பாடியை அப்படியே பார்த்தா அப்போ தான் அதுக்கு தெரியுது அதோட பாடியில் என்ன இல்லை, எஸ் இறகு காணும், ஒரு இறகு கூட இல்லை. விங்ஸ் இருந்தால் தானே பேர்ட்ஸால் ஃப்ளை பண்ண முடியும், பட் ஒரு விங்ஸுமே இல்லை. ரொம்ப சேடாகி போச்சு, ரொம்ப ரொம்ப சேடாகி போச்சு. ஸோ நம்ம இருக்கக்கூடிய உலகத்தை ரொம்ப அழகாக ரசிக்கணும். ஒரு இடம் புதுசாக பெருசாக என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ட்ரீம் பார்க்கக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய பிளேஸை அழகாக ரசித்து லீவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஹவுஸ் வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோ, நியூ ஹவுஸுக்கு போகணும் அப்படி ஆசைப்படக்கூடாது. இன்னும் இந்த ஹவுஸை வந்து அழகாக வைக்கணும், அழகாக ஆக்கணும், நம்மளால் முடியும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இந்த பேர்டை மாதிரி தேவையில்லாத எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த சயின்ஸை இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் ரிவிஷன் 2 பார்ட்ஸ் 2 பார்க்க போகிறோம். எல்லாருமே ரைட் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு சயின்ஸ் மறந்து போச்சுன்னு சொல்கிறீங்க, மிஸ் சயின்ஸ் மறந்தே போயிடுச்சு மிஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கொஞ்ச நாள் சயின்ஸ் கிளாஸ் அனுப்பாதனால அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஓகேவா? ஸோ இனி நாங்கள் அனுப்பக்கூடிய ரிவிஷன் கிளாஸை பாருங்கள். சீக்கிரம் எக்ஸாம் வந்துடும், எக்ஸாமுக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? தேங்க்யூ, பாய் பாய்.